வணக்கம். இன்னைக்கு உரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க திருப்பூர்ல ஒரு சின்ன டெக்ஸ்டைல் ஃபேக்டரி வச்சிருக்கீங்க. பல வருஷமா பங்களாதேஷ், வியட்நாம் கூட போட்டி போட முடியாம ரொம்ப கஷ்டப்படுறீங்க. திடீர்னு பிரசல்ஸ்ல நடக்க போற ஒரு டீல் உங்க ஆர்டரை 2 மடங்காக்கலான்னு ஒரு நியூஸ் வருது. ஆனா அதே டீல்ல வர்ற ஒரு புது ரூல் உங்க பிசினஸையே காலி பண்ணிடலாம்னு சொல்றாங்க. இதுதான் இன்னைக்கு இந்தியா எதிர்கொண்டிருக்கிற ஒரு நிலைமை. இந்தியாவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இடையிலான இந்த உறவு பல வருஷமா ஒரு மாதிரி தூங்கிட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ திடீர்னு ஒரு வேகம் பிடிச்சிருக்கு. எல்லா ஒப்பந்தங்களின் தாய் அப்படின்னு சொல்லப்படுற இந்த வர்த்தக ஒப்பந்தம் உண்மையிலேயே அவ்வளோ பெரிய விஷயமா? இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன? உங்க பிசினஸுக்கு இதனால என்ன லாபம், என்ன நஷ்டம்? நீங்க கொடுத்த வெளியுறவு அமைச்சக அறிக்கைகள், ஐரோப்பிய பாராளுமன்ற குறிப்புகள், வர்த்தக பகுப்பாய்வுகள் எல்லாத்தையும் வச்சு இந்த பெரிய ஆட்டத்தை நாம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். வாங்க உழைக்குள்ள. சரி, முதல்ல இந்த தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம், அதாவது ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் FTA பத்தி பேசுவோம். இது வெறும் வரி குறைப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லைன்னு உங்க சோர்ஸ் சொல்லுது. ஆமா. இது பொருட்கள், சேவைகள், முதலீடுன்னு ஒரு பெரிய பட்டியலையே உள்ளடக்கி இருக்கு. கரெக்ட். இதோட சுவாரஸ்யமே அதோட வரலாறு தான். 2007ல ஆரம்பிச்ச பேச்சுவார்த்தை 2013ல அப்படியே நின்னு போச்சு. ஓ, அப்படியா? ஆமா, கிட்டத்தட்ட 9 வருஷம் எந்த முன்னேற்றமும் இல்ல. ஆனா ஜூன் 2022ல திடீர்னு இதுக்கு உயிர் வந்துச்சு. ஏன் இந்த திடீர் வேகம்? உலகம் மாறிடுச்சு, அதுதான் காரணம். அமெரிக்காவோட வர்த்தக பாலிசிகள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சீனா மேல அதிகமா சார்ந்திருக்கிறத குறைக்கணும்னு ஒரு எண்ணம். ஆ, அந்த சைனா +1 ஸ்ட்ராட்டஜி. ஆமா, அதேதான். இது எல்லாத்துக்கும் மேல நம்பகமான பார்ட்னர்ஸ் வேணும்னு 2 தரப்பும் நினைக்க ஆரம்பிச்சதுதான் முக்கிய காரணம். இந்த உறவோட அளவு எவ்வளவு பெருசுன்னு புரிய வைக்க சில நம்பர்ஸ் இருக்கு. 2023ல மட்டும் 2 தரப்புக்கும் இடையிலான வர்த்தகம் 124 பில்லியன் யூரோ. நினைச்சு பாருங்க. மிகப்பெரிய அங்கம். ஐரோப்பிய யூனியன் தான் இந்தியாவுக்கு மிகப்பெரிய வர்த்தக பார்ட்னர். ஆமா. அதுலயும் சர்வீஸ் செக்டார் வர்த்தகம் 3 வருஷத்துல கிட்டத்தட்ட 2 மடங்கு ஆயிருக்கு. 2020ல 30 பில்லியன் யூரோவா இருந்தது, 2023ல 60 பில்லியன் யூரோ. அபாரமான வளர்ச்சி. நம்ம ஏற்றுமதியில சுமார் 17.5% யூரோப்பாவுக்கு தான் போகுது. இது 2 பேருக்குமே ஒரு வின்-வின் டீல் மாதிரி தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஆனா உண்மையிலே அப்படி இருக்கா? அத பார்க்கணும். இந்தியா என்ன எதிர்பார்க்குதுன்னா, நம்ம ஜவுளி, தோல் பொருட்கள், மருந்து பொருட்கள் மாதிரி, அதாவது நிறைய தொழிலாளர்கள் வேலை செய்யற துறைகளுக்கு வரி இல்லாத அனுமதி. உதாரணத்துக்கு, இப்போ நம்ம துணிகள் மேல 12ல இருந்து 16% வரைக்கும் வரி போடுறாங்க. ஓஹோ. இதனால வரியே இல்லாத பங்களாதேஷ், வியட்நாம் பொருட்கள் முன்னாடி நம்மால போட்டி போட முடியல. இந்த வரி நீக்குனா நம்ம ஏற்றுமதிக்கு அது ஒரு பெரிய பூஸ்ட். அப்ப யூரோப்பியன் யூனியன் என்ன கேக்குது? அவங்க கண்ணு நம்ம மார்க்கெட் மேல இருக்கு. பிரீமியம் பொருட்களா? ஆமா, அவங்களோட கார்கள், வைன், மதுபானங்கள் எல்லாத்தையும் இங்க விக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இந்தியால வளர்ந்து வர்ற மிடில் கிளாஸ் பிரீமியம் பொருட்கள் மேல காட்டுற ஆர்வம் அவங்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் மாதிரி தெரியுது. இது ஒரு கிளாசிக் டெவலப்டு வர்சஸ் டெவலப்பிங் எக்கனாமி டீல் மாதிரி இல்லையா? அவங்க ஆடம்பர பொருட்களை விற்க, நம்ம உழைப்ப விற்கிறோமா? நீங்க கேக்குறது ஒரு முக்கியமான பாயிண்ட். மேலோட்டமா பார்க்க அப்படித்தான் தெரியும். ஆனா இதுல இன்னும் பல நுணுக்கங்கள் இருக்கு. ஜனவரி 2026 நிலவரப்படி ஒப்பந்தத்தோட 24 அத்தியாயங்கள்ல 20 முடிஞ்சிடுச்சுன்னு உங்க சோர்ஸ் சொல்லுது. ஓ, அப்ப ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு. ஆமா, ஜனவரி 27, 2026ல நடக்க போற இந்தியா ஐரோப்பிய யூனியன் உச்சி மாநாட்டுக்குள்ள இத முடிக்கணும்னு 2 தரப்பும் ரொம்ப வேகமா வேலை செய்றாங்க. அந்த அவசரத்துல யார் யாருக்கு என்ன விட்டு கொடுக்கறாங்கன்றதா இங்க $1 மில்லியன் கேள்வி. கரெக்ட். இந்த டீல் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா கிட்டத்தட்ட 10 வருஷமா முடங்கி கிடந்த ஒரு விஷயம் அவ்ளோ சுலபமா முடிஞ்சுடுமா? நிஜமான சவால்கள் எங்க இருக்கு? நிச்சயமா இது சுலபம் இல்ல. திறமறைவுல என்னதான் சண்டை நடக்குது? இதுல பல முட்டுக்கட்டைகள் இருக்கு. முதல் பெரிய பிரச்சனை ஐரோப்பிய யூனியன் கொண்டு வந்திருக்கிற CBAM. CBAM? ஆமா, கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம். அது என்னது? சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு கார்பன் வரி. நீங்க இந்தியால ஸ்டீல் தயாரிக்கிறீங்க, அதை ஐரோப்பாவுக்கு விற்கணும்னா அந்த ஸ்டீல் தயாரிக்க எவ்வளவு கார்பன் வெளியாச்சுன்னு கணக்கு காட்டி அதுக்கு வரி கட்டணும். ஓ. இது ஜனவரி 1, 2026ல இருந்து அமலுக்கு வந்துருச்சு. நம்ம ஸ்டீல், அலுமினியம், சிமெண்ட் கம்பெனிகளுக்கு இது ஒரு பெரிய தலைவலி. இது ஒரு மாதிரி மறைமுகமான வர்த்தக தடை மாதிரி இல்லையா? சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறோம்னு சொல்லிட்டு. இது ஒரு பக்கம். வேற என்ன பிரச்சனைகள்?
இன்னொரு பக்கம் நம்ம உள்நாட்டு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிய பாதுகாக்க நாம இறக்குமதி செய்யற கார்களுக்கு அதிக வரி போடுறோம். ஆமா. ஐரோப்பிய யூனியன் அந்த வரிய குறைக்கணும்னு பல வருஷமா கேட்டுட்டு இருக்காங்க. இது ஒரு இழுபறியாவே இருக்கு. இது இல்லாம டேட்டா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல 2 பேருக்கும் பெரிய கருத்து வேறுபாடு இருக்கு. அது எப்படி? நம்ம டேட்டா நம்ம நாட்டுக்குள்ளேயே இருக்கணும்னு இந்தியா சொல்லுது. ஆனா ஐரோப்பா தடையற்ற டேட்டா பரிமாற்றம் வேணும்னு சொல்லுது. அறிவுசார் சொத்துரிமை, அதாவது இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் பத்தியும் உங்க சோர்ஸ்ல ஒரு குறிப்பு இருக்கு. ஆமா, ஐபிஆர். ஐரோப்பா ட்ரிப்ஸ் பிளஸ் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டர்டை அமல்படுத்தணும்னு சொல்லுதாமே, அது என்ன விஷயம்? ட்ரிப்ஸ் பிளஸ்னா இருக்கிறத விட இன்னும் கடுமையான பேட்டன்ட் விதிகள். ஓ. இது நம்ம மருந்து துறையை ரொம்ப பாதிக்கும். இந்தியாவுக்கு உலகின் மருந்தகம்னு ஒரு பேர் இருக்கு. நாம மலிவு விலையில ஜெனரிக் மருந்துகளை தயாரிக்கிறோம். இந்த டிஆர்ஐபிஎஸ் பிளஸ் விதிகள் வந்தா ஒரு புது மருந்தோட மலிவு விலை வாஷனை நாம தயாரிக்க இன்னும் பல வருஷங்கள் காத்திருக்க வேண்டியிருக்கும். அப்போ மருந்து விலைகள் அதிகமாகும்? நிச்சயமா. இது ஒரு ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது எப்படி பேச்சுவார்த்தை முன்னோட்டு போகுது? அவங்க ஒரு பிராக்டிக்கலான வழியை கையாளுறாங்க. எப்படி? ரொம்ப பிரச்சனைக்குரிய விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இப்போதைக்கு இந்த முக்கிய ஒப்பந்தத்துல இருந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஓ, அத தனியா பாத்துக்கலான்னு. ஆமா. அதே மாதிரி புவிசார் குறியீடுகள், அதாவது பாஸ்மதி அரிசி, டார்ஜிலிங் டீ மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு தனி ஒப்பந்தம் பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதாவது சிக்கலான பகுதிகளை தனியா டீல் பண்ணிட்டு மத்த இடங்கள்ல வேகமா முன்னேறலாம்னு பாக்குறாங்க. கரெக்டா சொன்னீங்க. அப்போ இந்த வர்த்தக ஒப்பந்தம் ஒரு ஆரம்பம் மட்டும்தான். ஆமா. இத ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தா இந்த உறவு வெறும் வியாபாரத்தை மட்டும் சார்ந்து இல்லைன்னு புரியுது. இது ஒரு ஆழமான கூட்டணியா மாறிட்டு வருது. ஆமா, நீங்க சொல்றதுதான் இந்த உரையாடலோட மையப்புள்ளி. உங்க சோர்ஸை வச்சு பார்த்தா இந்த வர்த்தக ஒப்பந்தம் ஒரு முகப்பட்ட மாதிரி தான் தெரியுது. உண்மையான கதை சீனாவுக்கு மாற்றா ஒரு உலகளாவிய அமைப்பை உருவாக்குறதுல இருக்கு. ஒவ்வொரு தூணா கட்டிட்டு வர்றாங்க. கரெக்ட். இந்த கூட்டணியோட மொற்ற தூண்களை பார்த்தா இது இன்னும் தெளிவா புரியும். முதல் தூண் ட்ரேட் அண்ட் டெக்னாலஜி கவுன்சில், அதாவது டிடிசி. அது 2023ல ஆரம்பிச்சாங்க இல்லையா? ஆமா. இதோட கவனம் எல்லாம் கிரீன் டெக்னாலஜி, செமிகண்டக்டர்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மேல தான் இருக்கு. இன்டெல், டாடா மாதிரி நிறுவன ஒப்பந்தங்கள்லாம் இதுக்கு கீழே தான் வருது. இதுக்கு சிலிகான் சில்க் ரோட்னு ஒரு பேர் கூட வச்சிருக்காங்க. சுவாரஸ்யமா இருக்கு. அடுத்தது கிளீன் எனர்ஜி அண்ட் கிளைமேட் பார்ட்னர்ஷிப், சிஇசிபி. இதுவும் ரொம்ப முக்கியமானதா தெரியுது. ஆமா. இது இப்போ 3வது கட்டத்துல இருக்கு. பசுமை ஹைட்ரஜன், கடல்வழி காற்றாலைகள்ல கவனம் செலுத்துறாங்க. 2030க்குள்ள 500 ஜிகாவாட் புதைப்படிவமற்ற எரிசக்தியை உருவாக்கணும்ன்ற இந்தியாவோட இலக்குக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும். இது 2வது தூண். ஆமா. 3வது தூண் ரொம்ப பரவலா பேசப்பட்ட இந்தியா மத்திய கிழக்கு ஐரோப்பா பொருளாதார வழித்தடம், ஐஎம்இசி. ஆமா, ஐஎம்இசி. இது ஒரு கனவு திட்டம் மாதிரி இருக்கு. ஆனா மத்திய கிழக்குல இப்போ இருக்கிற பதற்றமான சூழல்ல இது நிஜமாவே சாத்தியமா? இல்ல இது வெறும் அரசியல் ஸ்டேட்மெண்டா? இது ஒரு அருமையான கேள்வி. ஐஎம்இசிய சீனாவோட பெல்ட் அண்ட் ரோட் திட்டத்துக்கு ஒரு நேரடி பதிலடியா பாக்குறாங்க. நிறைய சவால்கள் இருக்கு. ஆனா இது ஒரு நீண்ட கால திட்டம். ஒரு அரசியல் விருப்பத்தை வெளிப்படுத்துற ஒரு முயற்சி. அப்போ இந்த 3 தூண்களும் டிடிசி, சிஇசிபி, ஐஎம்இசி, இந்த உறவு வெறும் வர்த்தகம் இல்ல, இது ஒரு புதிய உலக ஒழுங்க உருவாக்குற முயற்சிங்கிறத தெளிவா காட்டுது. மிக சரியா சொன்னீங்க. சரி, இந்த பெரிய திட்டங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நாம மறுபடியும் தரைக்கு வருவோம். நீங்க இந்தியால ஒரு பிசினஸ் நடத்துறீங்கன்னா இதெல்லாம் உங்க வாழ்க்கையில என்ன மாற்றத்தை கொண்டு வர போகுது? நாளைக்கு உங்களுக்கு என்ன நடக்க போகுது? இதுதான் இப்ப எல்லாரும் கேட்க வேண்டிய கேள்வி. இந்திய கம்பெனிகள் இதுக்கு எப்படி தயாராகணும்? முதல் விஷயம், ஐரோப்பிய யூனியனோட புது நிலைத்தன்மை விதிகள், அதாவது சஸ்டெயினபிலிட்டி ரெகுலேஷன்ஸ் ரொம்ப கடுமையானவ. அத முதல்ல புரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு சிஎஸ்டிடி, அதாவது கார்ப்பரேட் சஸ்டெயினபிலிட்டி டியூ டிலிஜென்ஸ் டைரக்டிவ்னு ஒன்னு உங்க சோர்ஸ்ல இருக்கு. அது என்னன்னு கொஞ்சம் சிம்பிளா சொல்ல முடியுமா? சொல்றேன். இந்த உத்தரவுப்படி ஐரோப்பிய கம்பெனிகள் அவங்க விநியோகச் சங்கிலி, அதாவது சப்ளை செயின் முழுக்க சுற்றுச்சூழல், மனித உரிமைகள் எல்லாம் சரியா இருக்கான்னு உறுதி வருத்தணும். ஓகே. இங்க ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு. நீங்க நேரடியா ஐரோப்பாவுக்கு ஏற்றுமதி பண்ணலனாலும் பரவாயில்ல. அப்படியா? ஆமா. உங்க பொருள் ஐரோப்பாவுக்கு ஏற்றுமதி செய்யற இன்னொரு இந்திய கம்பெனிக்கு போனா கூட நீங்களும் இந்த விதிக்கு கீழே வருவீங்க. என்னது? ஆமா.
உங்க சப்ளையரோட மனித உரிமை ரெக்கார்ட கூட நீங்க கண்காணிக்கணும். கேட்கவே தலை சுத்துது. ஒரு சின்ன கம்பெனி எப்படி இதெல்லாம் பண்ண முடியும்? இது பெரிய மல்டிநேஷனல் கம்பெனிகளுக்கு சாதகமா அமைஞ்சிடுமே. அவங்க கிட்ட தானே இதுக்கெல்லாம் ஆளு, அம்பு, வசதி எல்லாம் இருக்கும். உங்களுக்கு ஒரு பெரிய சவால். அதோட நம்ம ஏற்கனவே பேசின சிபிஏஎம்ஐயும் மறக்க கூடாது. இப்போ கார்பன் கணக்கு காட்டுறது ஒரு விருப்பம் இல்ல, அது மார்க்கெட்டுக்குள்ள நுழையறதுக்கான ஒரு கட்டாய தேவை. ஆனா இதுல சில வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்றீங்களா? ஆமா, வாய்ப்புகளும் இருக்கு. என்ன மாதிரி வாய்ப்புகள்? உதாரணத்துக்கு, சின்ன ஏற்றுமதியாளர்களுக்கு, அதாவது 50 டன்னுக்கும் குறைவா ஏற்றுமதி செய்யறவங்களுக்கு சிபிஏஎம்ல இருந்து சில விலக்குகள் இருக்கு. ஓ, இத ஒரு செல்லிங் பாயிண்டா கூட பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாம, இந்த கடுமையான விதிகளுக்கு நீங்க உங்களை மாத்திக்கிட்டீங்கன்னா, அது உங்களுக்கு ஐரோப்பிய ஒப்பந்தங்களை பெறவும், கிரீன் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஈர்க்கவும், உங்க பிராண்டோட மதிப்பை உலக அளவுல உயர்த்தவும் உதவும். ஒரு விதத்துல இது உங்களை எதிர்காலத்துக்கு தயார்படுத்துது. அதேதான். அப்போ இந்திய பிசினஸ் ஓனர்ஸ் உடனே என்ன செய்யணும்? ஒரு 3 முக்கியமான ஸ்டெப் சொல்லுங்க. முதல் ஸ்டெப்பு, உங்க ஐரோப்பிய தொடர்புகளை மதிப்பீடு செய்யுங்க. உங்க பொருள் நேரடியாவோ மறைமுகமாவோ ஐரோப்பாவுக்கு போகுதான்னு கண்டுபிடிங்க. 2வது, சஸ்டைனபிலிட்டி டெக்னாலஜில முதலீடு பண்ணுங்க. உங்க கார்பன் தடத்தை குறைக்கிறது, எனர்ஜியை சேமிக்கிறதெல்லாம் இப்போ பிசினஸ் தேவை. சரி. 3வது, ரொம்ப முக்கியமானது, உங்க ஐரோப்பிய கஸ்டமர்ஸ் கூட இப்பவே பேச ஆரம்பிங்க. இப்போதேவா? ஆமா, அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க, அவங்க மேல என்ன அழுத்தம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி தயாராகிறது புத்திசாலித்தனம். இது கடைசி நிமிஷத்துல செய்யற வேலை இல்ல. அருமை. இன்னைக்கு நாம பேசினதை சுருக்கமா சொல்றேன். இந்தியா ஐரோப்பிய யூனியன் உறவு ஒரு சாதாரண வர்த்தக ஒப்பந்தத்திலிருந்து டெக்னாலஜி, கிளைமேட், உள்கட்டமைப்புன்னு ஒரு பெரிய ஆழமான மூலசாராய கூட்டணிய மாறிட்டு வருது. வரப்போற FTA ஒரு முக்கியமான மைல்கல்லா இருக்கும். ஆனா அதோட முழு பலனையும் இந்திய பிசினஸ் அடையணும்னா ஐரோப்பாவோட புதிய கடுமையான நிலைத்தன்மை தரங்களுக்கு அவங்க தங்களை மாத்திக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஆமா, உங்களுக்காக ஒரு சிந்தனையை விட்டுட்டு போறேன். சொல்லுங்க. நாம பார்த்த இந்த சோர்ஸ் எல்லாமே பொருளாதாரம், அரசியல் நலன்கள் பத்தி தான் அதிகம் பேசுது. ஆனா இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சிபிஏஎம், CSDDD மாதிரி ஐரோப்பிய யூனியனோட இந்த நிலைத்தன்மை விதிகள் எல்லாம் சுற்றுச்சூழல் நெறிமுறைகள்னு ஒரு நல்ல நோக்கத்துல கொண்டு வரப்படுறதா சொல்லப்படுது. ஆமா. ஆனா வளர்ந்த நாடுகள் சுலபமா அடையக்கூடிய இந்த உயர்தர நிலைகள் 21ஆம் நூற்றாண்டோட ஒரு புதிய வரியா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஓ, முன்னேற்றம்ன்ற பேர்ல இது ஒரு புதிய வகை பாதுகாப்பு வாதத்தை, அதாவது புரொடெக்ஷனிசம உருவாக்குதா? இதுதான் உலக வர்த்தகத்தோட எதிர்காலமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?